புதிய வருமான வரி திட்டத்தில் 12 லட்சம் ரூபாய் வரை வரி கிடையாது என அறிவிப்பு. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலவரம்பு 4 ஆண்டுகளாக உயர்வு. இருபது லட்சம் முதல் 24 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 25 விழுக்காடு வரி. 24 லட்சத்திற்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் 30 விழுக்காடு வரை வரி செலுத்த வேண்டும். ஒரு கோடி சாலையோர வியாபாரிகளுக்கு காப்பீடு திட்டம். வீட்டு வாடகை மூலம் கிடைக்கும் வருவாய்க்கான TDS உச்சவரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்வு. $5.7 கோடி சிறு குறு தொழில் முனைவோருக்கு புதிய திட்டம். உலகளவில் இந்தியாவை பொம்மை தயாரிக்கும் மையமாக மாற்ற நடவடிக்கை. As the second engine. Now I move to MSMEs as the second engine, which encompasses manufacturing and services with a focus on MSMEs numbering 5.7. மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு 4,91,732 கோடி ஒதுக்கீடு. வேளாண் துறைக்கு 1,71,437 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிப்பு. லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. மின்சார வாகனங்கள் போன்ற பொருட்களின் விலை குறைப்பதற்கு வாய்ப்பு. சுங்கவரி அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தொலைக்காட்சி மற்றும் செல்போன்கள் விலை உயர வாய்ப்பு. தோல் பொருட்கள் விலை குறையும் என எதிர்பார்ப்பு. மத்திய அரசின் ₹1 வருமானத்தில் 22 காசுகள் தனிநபர்கள் செலுத்தும் வரி வாயிலாக கிடைக்கிறது. கடனுக்காக வட்டி 20 பைசா செலுத்தப்படுவதாக புள்ளி விவரம். புதிய வருமான வரி திட்டத்தில் நடுத்தர மக்கள் 1 கோடி பேர் பயன்பெறுவார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவதில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் திட்டங்கள் ஒன்று கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. வைகோ, செல்வ பொருந்தகை, பிரேமலதா, விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். மத்திய பட்ஜெட்டில் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு எந்த திட்டங்களும் இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் பாஜக அரசுக்கு அக்கறை இல்லை. இளைஞர்களை மத்திய அரசு ஏமாற்றிவிட்டதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கம் குறித்து நிதியமைச்சர் பேசவே இல்லை. சசி தரூர் MP விமர்சனம். நாட்டின் நலனுக்கேற்ப பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட பட்ஜெட். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு. மத்திய பட்ஜெட்டில் கேரள அரசின் முக்கிய கோரிக்கைகள் புறக்கணிப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் கண்மாய்களில் அனுமதியின்றி வண்டல் மண் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் சடலங்கள் மீட்பு. துப்பாக்கிகள் உட்பட ஆயுதங்கள் பறிமுதல்.
முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். வேங்கை வயல் விவகாரத்தில் மலம் கலந்த நீரை யாரும் குடிக்கவில்லை. நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் விளக்கம். வேங்கை வயல் வழக்கில் மலம் கலப்பதற்கு உதவியாக இருந்தவர்களை கைது செய்ய கோரி போராட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் கைது. சேலம் அருகே சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. லாரியை உடனடியாக நிறுத்திவிட்டு இறங்கியதால் ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஈசிஆரில் பெண்களை துரத்திய சம்பவத்தில் திடீர் திருப்பம். திமுக கொடி கட்டி வந்தது அதிமுகவினரின் கார் என RS ஈசிஆரில் பெண்களை துரத்திய சம்பவத்தில் திடீர் திருப்பம். திமுக கொடி கட்டி வந்தது அதிமுகவினர் என RS பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டு. திருப்பூரில் மருத்துவ கழிவுகளுடன் வந்த கேரள லாரி சிறைப்பிடிப்பு. லாரியில் வந்த 3 பேரிடம் காவல்துறை விசாரணை. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 8 ஆம் ஆத்மி MLA-க்கள் பாஜகவில் இணைந்தனர். டெல்லியில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தராததால் கட்சி மாறினர். டெல்லி தேர்தலில் தோல்வி பயத்தில் பாஜக வன்முறையில் ஈடுபடுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் விருத்திமான் சகா. கடைசி போட்டியில் விளையாடிய சகா டக் அவுட் ஆகி ஏமாற்றம். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் நாளை பல பரீட்சை.